இதை பார்த்திருப்பீங்க. இதுதான் அருவாள் மனை பூண்டு. அந்த இலையை பாத்தீங்கன்னா தேங்காய் துருவுற மாதிரியே இருக்கும். அதனாலதான் அருவாள் மனை பூண்டுன்னு வச்சு எடுத்து இந்த வேர் இருக்கு பாத்தீங்களா, இந்த வேரை தேவையான அளவு எடுத்து நல்லா தண்ணியில அலசிட்டு வெட்டி வெயில காய போட்டுருங்க. காய போட்டு எடுத்துட்டு இடிச்சு ஃபைன் பவுடர் ஆக்கிடணும். ஃபைன் பவுடர் ஆக்கணும். அந்த பவுடரை வந்து பால் நல்லா பசும்பால் இருக்கு பாத்தீங்களா, பசும்பால்ல வந்து நீங்க ஒரு 1 கிராம்ல இருந்து 2 கிராம் அளவு உள்ள போட்டு கொதிக்க வைங்க. நல்லா எடை கட்டின பால் வெறும் தனிப்பால் மட்டும் போட்டக்கூடாது. பால்ல கொஞ்சம் தண்ணி கலக்கணும். ஒரு 100 மில்லி பாலுக்கு ஒரு 100 மில்லில இருந்து 50 மில்லி தண்ணி கலக்கணும். கலந்து அப்படி போட்டு எடுக்கணும். காய வச்சு அதை சுண்ட வச்சு 100 மில்லியா எடுத்து பனங்கற்கண்டு சேர்த்து ஒன்னா கலந்து நம்ம உள்ள குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னம்னா எப்பேற்பட்ட வழியா இருந்தாலும் சரி, இங்க L1 L5 சொல்லுவீங்க இல்லையா, தண்டு வடத்துல வரக்கூடிய வலி, மூட்டுகள்ல வரக்கூடிய வலி, மூட்டு வலி எதுவாக இருந்தாலுமே இன்ஜெக்ஷன் போட்ட மாதிரி கேட்க ஆரம்பிச்சிடும். சூப்பர். ஒரு வாரம் செஞ்சாலே வலி கண்ட்ரோலுக்கு வந்துடும். இது எவ்வளவு நாள் சாப்பிட்டு